நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உணவு நினைவது லதா ராணி. இப்போ நான் வெந்தய நீரை பற்றி பேச போகிறேங்க. ஆல்ரெடி நான் அந்த வெந்தய நீரை பற்றி நான் பேசியிருந்தேன். அதை பார்த்து பயன்படுத்தின ஒரு சகோதரர் வந்து எனக்கு கால் பண்ணியே சொல்லியிருந்தாரு, இது நீங்கள் பேசுங்க, எல்லாருமே இதை பயன்படுத்தட்டும். ஸ்பெஷலி வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் டூ வீலர் ஓட்டிட்டு வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியாது, வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. இன்னொன்றுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேயே தான் சாப்பிடுவோம். திடீர்னு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த 8 மணிக்கு அவர் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி 8 மணிக்கு நான் வெந்தயம் போட்டு எடுத்துகிட்டு வாட்டர் எடுத்துக்கிறேங்க. மறுபடியும் தண்ணி தீர்ந்தா ரீஃபில் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கும் போது அந்த வெந்தயத்தை சாப்பிட்றேன்னாரு. ஆக்சுவலி அந்த வெந்தயத்தை சாப்பிட்றணும். நான் அது போனதில் கரெக்டாக சொன்னா இல்லையா எனக்கு தெரியல, சாரி சொல்லலைன்னா சாரி. அந்த வெந்தயத்தையும் நல்லா மென்று சாப்பிட்றணும். இப்படி தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிடும்போது அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சு நேற்று வரைக்கும் அவர் அதை சாப்பிட்டு இருக்காருங்களாமா. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடும்போது அவருக்கு ஃபைல்ஸு மலச்சிக்கல் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் தான் ஃபைல்ஸே வரும். அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டுமே அவருக்கு இருக்கிறதுனால இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்ததுனால இப்போ அந்த வெந்தய நீரை சாப்பிட்டு என்ன காரம் சாப்பிட்டாலுமே அடுத்த நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரம் சாப்பிடாதப்போ ஒரு டைம் போகுது, காரம் சாப்பிட்டா 2 டைம் போய் எனக்கு அந்த வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வெந்தய நீரையும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த வெளி உணவுகள்னால நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறவங்க அந்த பாதிப்புலேருந்து நிரந்தர விடுதலையாகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.